ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம thalappakatti பிரியாணி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். முதல்ல ஒரு பாட் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரம், நான்ஸ்டிக்காக இருந்தால் இன்னும் நல்லது. அதில் இது நார்மலாக கடலை எண்ணெயில் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம கடலை எண்ணெய் எடுத்திருக்கோம், அபவுட் 200 grams. அது கூட நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். thalappakatti பிரியாணி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க, நம்ம வீட்லேயும் செய்யலாம். இந்த ரெசிபி ஒரு ஃபேமஸ் செஃப் கிட்டேருந்து கிடச்ச ரெசிபி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்பைசஸும் போட்டாச்சு. இது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் இன்னொரு ஸ்பூன் பெருஞ்சீரகமும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் போடும்போது கொஞ்சம் இடித்து போடுங்க, அப்போ தான் அது இன்னும் வாசனையாக இருக்கும். அது கூட பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் இதில் 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இது கூட இஞ்சி பூண்டு விழுது, அதாவது 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது. வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த பிரியாணிக்கு. வெங்காயம் வதங்கிட்ட பிறகு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது கூட 6 தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நார்மலாக 3 வெங்காயத்துக்கு 6 தக்காளி. இது எல்லாமே மீடியம் சைஸ்டு வெங்காயம், தக்காளி. கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும். நல்லா வதங்கியாச்சு. இனி இது கூட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி. தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு நான் மட்டன் ஒரு நாள் முன்னாடியே, அதாவது நைட்டு ஃபுல்லாக மட்டனை 1 கப் தயிரோட, அது கூட கொஞ்சம் உப்பும் மிளகாய் பொடி இதை ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கேன். எதுக்காக இப்படி பண்ணோன்னா மட்டன் ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக மட்டன் கழுகி ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு நம்ம இந்த பிரியாணியோடு சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மட்டன் நல்லா போட்டு நல்லா இந்த கிரேவியோடு வதக்கியாச்சு. அது கூட ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் பார்த்தே ஆட் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நல்லா அந்த கிரேவியில் மட்டன் வதங்கட்டும். இது கூட மஞ்சள் பொடி நல்ல கலரும் கொடுக்கும். அப்புறம் மிளகாய் பொடி. நம்ம இதில் 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே மட்டனோட 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். கூட பச்சை மிளகாவும் இருக்குது காரத்துக்கு. பட் நம்ம தயிரெலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு பெருஞ்சீரக பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா. நம்ம ஏற்கனவே இந்த ஹோல் ஸ்பைசஸ் நிறைய போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பிரியாணி மசாலா இருந்தால் போதும். பாருங்கள், அந்த எண்ணெய் நல்ல மேலே மிதந்து வந்துடுச்சு. இது கூட சுடு தண்ணி ஆட் பண்ணுறோம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பிரியாணி பண்ணும்போது பச்சை தண்ணி டைரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி சூடாக இருக்கிற அந்த கிரேவியோட பச்சை தண்ணி ஆட் பண்ணோன்னா அது டேஸ்ட்டே மாறும். அதனால் எப்போவுமே சுடு தண்ணி ஆட் பண்ணால் தான் பிரியாணி அந்த டேஸ்ட் மாறாமல் நல்லாயிருக்கும். ஒரு முழு லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுருக்கேன். ஸோ இதில் ஜீரக சம்பா அரிசினால் 4 கப் அரிசிக்கு நம்ம பொதுவாக 8 கப் தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இங்கே ஜீரக சம்பா அரிசிக்கு 4 கப்
அரிசிக்கு நம்ம 6 கப் சுடு தண்ணி ஊற்றிருக்கோம். கூடவே 1 கப் பாலும் ஊற்றிருக்கோம். பால் எதுக்காகனா அதுதான் இந்த ஃப்ளேவரை நல்லா பேலன்ஸ் பண்ணும், அது ஒரு நல்ல ரிச்னஸும் கொடுக்கும். அதுதான் இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்னே நான் சொல்லுவேன். அரிசி ஆட் பண்ணிக்கிறோம். அரிசி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டன் வந்து அந்த சுடு தண்ணியிலே ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்குங்க. இது கூட 6 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் ரொம்ப முக்கியம். நெய் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த அரிசிக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அரிசி நல்லா அப்போ தான் நல்லா பொல பொலன்னு ஃப்ளேக்கியாக இருக்கும். இதுக்கு மேலே வாழை இலை போட்டு நம்ம தம் பண்ண போகிறோம். வாழை இலை போட்டிருந்தால பிரியாணி நல்லா மாய்ஸ்டாக இருக்கும், ட்ரையாக இருக்காது, நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். அதோட அது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அவ்வளோதான். நம்ம ஒரு 20 மினிட்ஸ் தம் குக் பண்ணுறோம். நான் இது ஸ்டவ் டாப்லேயே பண்ணியிருக்கேன். நீங்கள் அவன் இருந்தாலும் இந்த அரிசி போட்டுட்ட பிறகு நீங்கள் அவன் உள்ளேயும் வச்சு தம் குக் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். Bye.